உலகில் மக்கள் பல வகையான பயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பதவியில் இருந்தாலும் சரி, பணத்தோடு இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் சரி, பயம் இருந்தால் நாம் நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது என்றும், அதற்கு மாறாக கடவுளில் நாம் நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது எவ்வாறு நல்ல முடிவுகளை நாம் எடுக்க முடியும் என்றும், அதன் மூலமாக நாம் கடவுளை எவ்வாறு மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்பதையும் பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். இதோ இந்த இறை வசனங்களை தியானிக்கிற இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரின் அருளால் ஞானத்தோடு வாழக்கூடிய அருளை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இதோ இந்த பகுதியிலே, இந்த இறை வசனங்களிலே முக்கியமாக நாம் ஏரோது அரசனையும் ஞானிகளையும் பார்க்கிறோம். இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிந்த ஞானிகள் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். இவ்வாறு பார்க்க வருகின்ற தருணத்திலே அவர்கள் ஏரோது அரசனை சந்திக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இயேசு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே ஏரோது அரசன் கலங்கினான் என்று திருவிவிலியம் சொல்லுகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கியது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்தில் அரசராக பிறப்பார் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட ஏரோது அரசன் கலங்கினான். இதோ மேலும் நாம் பார்க்கிறோம், பெத்லகேம் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை திருவிவிலியம் தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. இறை வசனங்கள் இவ்வாறு கூறுகிறது: யூதேயா நாட்டு பெத்லகேமே, யூதேயாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகி இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்து தோன்றுவார் என்றும் அரசராக இருப்பார் என்று தெளிவுபடுத்துகிறது இந்த இறை வார்த்தைகள். மேலும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக சென்ற ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பின்பு ஞானிகள் வந்து இயேசுவை வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். இதோ தங்கள் காணிக்கைகளை இயேசுவிடத்திலே கொடுத்து மகிழ்ந்ததை பார்க்கிறோம். அதற்கு மேலாக அவர்கள் கனவில் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தப்பட்டு வேறு வழியில் செல்கிறார்கள். அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, இதோ மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் நமக்கு 4 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கிறது. முதலாவதாக, ஏரோது அரசன் இயேசுவின் பிறப்பு செய்தியை கேட்டு அவன் அஞ்சினான், கலங்கினான். ஏனென்றால் அவன் பதவியின் மேல் ஆசை வைத்திருந்தான். கடவுள் மீது ஆசை வைப்பதற்கு பதிலாக அவன் உலகத்தின் மாய கவர்ச்சியாகிய பதவிக்கு தன்னை அடிமையாக்கினான். இரண்டாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், ஞானிகள் இறைவனின் திட்டத்தை அறிந்து அதற்கு ஏற்றது போல செயல்பட்டார்கள். இதனால் அவர்கள் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். மூன்றாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த ஞானிகள் இயேசுவை வணங்கினார்கள். அவர்களுக்கு புரிந்தது
இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இந்த உலகத்தை ஆன்மீக ஆட்சி செய்கின்ற அரசர் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். நான்காவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், கடவுள் திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் சொன்னதை அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். கனவில் எச்சரிக்கப்பட்டதால் அவர்கள் ஏரோதிடம் செல்லவில்லை. ஏனென்றால் ஏரோது அவர்களை வரவழைக்க காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை அவன் அழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான். எனவே இந்த நேரத்திலே நாம் இந்த இறை செய்தியை கேட்கிற நாம், இந்த இறை வசனங்கள் நமக்கு கூறுகிற உண்மை என்னவென்றால், நாம் ஞானிகளைப் போல முதலில் கடவுளை நாம் நம்பி அவ்விடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம் குடும்பத்தை அர்ப்பணிக்க வேண்டும், நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வாறு நாம் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அர்ப்பணித்து வாழும் பொழுது கடவுள் உண்மையாகவே நம் மூலமாக, நம் தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாக அவர் செயல்படுவார். எனவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு இயேசு ஆண்டவரே, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே நீர் எங்களுக்கு கூறுகிற உண்மை என்னவென்றால், நாங்கள் உம்மை கண்டுணர வேண்டும், நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நீர் கொடுக்கின்ற அறிவுரைகளை நாங்கள் கேட்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏரோது அரசனை போல உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கும் பதவிகளுக்கும் நாங்கள் அடிமையாக விடாமல் உம்மை சார்ந்து வாழ்கின்ற குடும்பங்களாக, உம்மை சார்ந்து நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அருளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை கண்டுணர்ந்து நீர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாள்தோறும் 2 நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவித்து அற்புதங்களை காண, உடல் சுகம் பெற, ஆசீர்வாதம் பெற இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாட்கள், திருமண நினைவு நாட்கள், திருமண நாள், இறப்பின் நினைவு நாட்களில் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். அருட்தந்தை ஏ. கிறிஸ்துராஜ், MSFS, நலம், தர்மபுரி. ஃபோன் நம்பர் 9443569355. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க உங்களுக்காக நாள்தோறும் ஜெபிக்கும் அருட்தந்தையர்கள் நலம் இல்லம்.